Hi, welcome to this course Earn $5,000 in Blogging. இந்த கோர்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஒரு பிளாகிங்கோட 8 ஸ்டெப்ஸை பார்க்க போறோம். அந்த 8 ஸ்டெப்ல நீங்க சர்வ சாதாரணமா அந்த 8 ஸ்டெப்ஸ் எண்ட் பண்ணி முடிக்கும் போது யூ வில் ரீச் அரவுண்ட் 1000 to 5000 யூஎஸ் டாலர்ஸ். இதை நீங்க ஸ்கேல் அப் பண்ணி 10,000 யூஎஸ் டாலர்ஸ் ஆக்குறது 1 lakh யூஎஸ் டாலர்ஸ் ஆக்குறது உங்களோட திறமை. இது ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ரொசீஜர். இது ரொம்ப சூப்பர் ஈஸியும் சொல்ல முடியாது, சூப்பர் டஃப்பும் சொல்ல முடியாது. பட் ஆனா இதுல நல்லா உங்களுக்கு பணம் பார்க்கலாம். ஸோ நம்ம உள்ள போவோம். இந்த ப்ரோக்ராம்ல நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, இது ரொம்ப லோ காஸ்ட் கொடுத்து வாங்கியிருக்கோம், அதனால இந்த கோர்ஸுக்கு அந்த அளவுக்கு வேல்யூ இருக்காதுன்னு மட்டும் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. ஸோ உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், உங்களோட இதை பத்தி கோர்ஸோட உங்களோட ஃபீட்பேக்ஸ், அது உங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் இந்த கோர்ஸ் முடியும் போது ரொம்ப பயங்கரமா இம்ப்ளிமெண்டா நல்லா பேசும். ஸோ அப்போ அந்த கோர்ஸோட வேல்யூ கூடலாம். பட் ஆனா இதுக்கு வேல்யூ இப்ப ரொம்ப கம்மியா இது பண்ணியிருக்காங்க அப்படின்றக்கா இது வேல்யூ இல்லாத கோர்ஸ்ன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. எங்களோட மோட்டோ எல்லாருமே இதை அக்சஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்க அட்லீஸ்ட் 1 ஹவராவது ஒரு நாளைக்கு இந்த இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீங்க வீடியோஸ் பார்க்கறதோட மட்டும் இருந்துடாதீங்க. வீடியோஸ் பார்க்கறதுனால எந்த ஒரு எஃபெக்டும் கிடையாது. அதை ஆக்ஷன்ல நீங்க காமிச்சீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அதோட ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஒரு முக்கியமான பழமொழி ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இதை ஒரு செலவா நினைக்காதீங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நினைங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றத நீங்க பாருங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எதுவுமே பர்ஃபெக்டா பண்ணவே முடியாது. பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணதான் பெர்ஃபெக்ஷன் வரும். ப்ராக்டிஸ் எப்படி பண்ணா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ஆக்ஷனை எடுங்க. எதுவுமே பர்ஃபெக்டா ஒரு ஆக்ஷன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்க அப்படின்னா தான் அது என்ன ஏதுன்றது தெரியும். ஸோ பர்ஃபெக்ஷன் முக்கியன்றதோட ஏதாவது ஒரு ஆக்ஷன் நீங்க எடுத்துக்கணும். அதனால இம்ப்ளிமெண்டேஷனை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஒரு கோல் செட் பண்ணுங்க. அந்த கோலை ரீச் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு கோல் ஒன்று சொல்றேன். ஒரு 2 இயர்ஸ்ல இந்த பிளாகிங் இண்டஸ்ட்ரியில நீங்க ஒரு அமௌண்ட், அதாவது ஒரு 1 கோடி ரூபாய் ரீச் பண்ணலாம். ஸோ அதை கூட நீங்க கோலா செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட இஷ்டம், நீங்க எவ்வளவு கோல்ஸ்னாலும் செட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்குரிய ஸ்டெப்ஸை தயவு செய்து எடுங்க. எந்த ஸ்டெப்பும் எடுக்காம இருந்தீங்கன்னா அந்த கோலை கண்டிப்பா அச்சீவ் பண்ணவே முடியாது. என்கிட்ட இருந்து உங்களுக்கு 100% கமிட்மெண்ட், உங்களோட சக்சஸ்ல என்னோட கமிட்மெண்ட் உங்களோட 100% இருக்கும். உங்களுக்கு இமெயில்ஸ் நான் ப்ரொவைட் பண்றேன், எக்ஸ்க்ளூசிவ் இமெயில்ஸ். அதுல உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்சர் ஆகும். ஒன்ஸ் இன் அ வீக் இல்லைன்னா ஒன்ஸ் இன் அ மந்த் லைவ் மீட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதுல உங்களோட கொஸ்டின்ஸ் இது எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பெஸ்ட் வே கிட்டத்தட்ட நிறைய பேர் நிறைய கமிட்மெண்ட்ஸ்ல இருக்கிறதுனால பெஸ்ட் வே நீங்க செல்ஃப் ரிசர்ச் பண்ணி கூகுள்ல இது பண்ணி அதுக்கு ஆன்சர்ஸ் நீங்க தெரிவிக்கலாம். முக்காவாசி இந்த கோர்ஸ்ல முக்காவாசி இதுல 98% உங்களோட எல்லா டவுட்ஸ், எல்லா கொஸ்டின்ஸுக்கும் இதுல ஆன்சர்ஸ் கண்டிப்பா இருக்கும். இந்த வீடியோஸை அந்த அளவுக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அப்படியே இருந்துச்சுனாலும் நீங்க கொஸ்டின்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் இமெயில் ஐடிக்கு இது பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவு இமெயில் ஐடியில உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அதுக்கப்புறம் செல்ஃப் ரிசர்ச்சும் பண்ணுங்க. சரிங்களா? வேற எந்த ஒரு டவுட்ஸா இருந்தாலும் இமெயில்ஸுக்கு பண்ணிக்கலாம். உங்களோட சக்சஸ் மட்டும்தான் என்னோட ஒரே மோட்டோ. ஸோ கோர்ஸுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.